பங்களித்துள்ளார்கள். வாழ்த்துவது என்பாரும் அம்மா, வரவழைப்பது என்பாரும் அம்மா, ஊற்றுவது என்பாரும் அம்மா, புகழ் தருவது என்பாரும் அம்மா. இந்த விதமாக தானோ அண்ணா இதோட வந்துட்டாங்க. வாங்க 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 பாருங்கண்ணா பாருங்கண்ணா பகையறிந்த அப்படி அணைத்துக் கொண்டு வேற ஒண்ணும் இல்ல. இந்த மண்டபம் எப்படி இருக்கு சொல்லுங்க. மண்டபம் அருமையான மண்டபம். இந்த மண்டபத்திற்கான வன்மையம், இந்த மண்டபத்திற்கான அழகுக்கான வன்மையம் எப்படிப்பட்ட மண்டபம்? அற்புதமான மண்டபம். ஒரு விரலை நீட்டி இந்த மாதிரி ஒரு மண்டபம் இந்த வட்டாரத்துல ஏதாவது இருக்குன்னா கிடையாது. இல்ல ஒரே மாதிரி எல்லாம் மண்டபமா இருக்குமா? ஏதாவது ஒரு வித்தியாசம் ஏதாவது இருக்கும். அதனால இது மாதிரி மண்டபம் வேற எங்கேயும் எந்த மண்டபமும் இல்ல அப்படி என்று சொல்ல. அதனால இங்க வாங்க. அட பிரதிகாமி இங்க வாடா. இப்படி வாடா. இப்படி வாடா. அதாவது எங்க அண்ணா வந்திருக்காரு பத்தியா? எங்க அண்ணா வந்திருக்காரு பத்தியா? அப்படி என்று சொல்லி அந்த நேரத்துல தர்மம் வந்து உட்கார்ந்து இருந்தானா? உட்கார்ந்து இருந்தானா? கர்ணம் பார்த்தா விடேசனே கர்ணம் பார்த்தா ரொம்ப சந்தோஷமா தர்மன் செய்த யாகம் சிறப்பான யாகம், அற்புதமான யாகம் அப்படின்னு கர்ணனை புகழ்ந்து யார் பேசுறான்? தர்மனை புகழ்ந்து கர்ணன் பேசுறான். உடனே துர்ச்சேன உடனே வந்தா. அண்ணா உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு என்ன தெரியும்னா என்ன சொல்லுப்பா. புகழ்ந்து பேசினாரு. சகாதேவனுக்கு உள்ள சுண்டு விரலுக்கு உள்ள மரியாதை எங்க அண்ணாவுக்கு கிடைச்சதா? அப்ப சுட்டி காட்டுறானா? அற்புதமானவன் அப்படி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற பிரதிகாமி எங்க அண்ணா எல்லாம் வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்ன வேணும்? முதல்ல வீட்டுக்கு வந்தா என்ன வேணும்? சாப்பாடு முதல்ல வேணும். அதனால சாப்பாடு ரெடி ஆயிடுச்சான்னு போய் பார்த்துருவாங்க. சாப்பாடு தான் ரெடி. சாப்பாடு தான் ரெடி ஆயிட்டு. சரி, சாம்பார்லாம் வச்சிட்டு எல்லாம் ரெடி. சாப்பாடு ரெடி, சாம்பார் ரெடி, கூட்டு பொரியல் எல்லாமே ரெடி. ரெடி. வேற என்னதான் ரெடி ஆகல? பாயாசம் ஒரு கொதி வரணும், ரசம் ஒரு வேகு வேகணும். ஆமா. அப்பளம் வந்து தண்ணியில வெந்திருக்கு. ரசம் வேகணுமா? ஆமா. பாயாசம் கொதி வரணும். ஆமா. அப்பளம் தண்ணியில வேகணுமா? பரவாயில்ல, உங்க அம்மா அப்படிதான் செய்யுமோ? ரொம்ப சந்தோஷம் தான். ரசம் ஒரு கொதி வரணும். ஆமா. ரசம் ஒரு கொதி வரணும். ஒரு கொதி வரணும். அது மட்டும்தான். சாப்பாட்டுல ரசம் இல்லைன்னா என்னதான் சாப்பாடு செஞ்சாலும் கடைசியில என்ன வேணும்? ரசம் வேணும். கொஞ்சம் வந்து செரிமானத்துக்கு கொஞ்சம் ரசம் கொஞ்சமாவது வச்சிருவாங்க. ஆமா, தாய்மார்கள். ஆமா இல்லையா? அப்ப ரசம் ஒரு கொதி வர வரைக்கும் எங்க மாமா இருக்கிறாருல்ல, எங்க மாமா மக்கு மாமா, அவரோட சேர்த்த ஷோக்காட்ட ஆடுங்களே. இது மக்கு மாமாவாது. ஊம ஊரை கெடுத்துதான், கோட்டா கூவி கெடுத்துதான். ஒன்னும் தெரியலன்னு ஒருத்தர் எதிர போடக்கூடாது இல்லையா? ஆகையினால அதது இருக்கிற இடத்துல அதது சிங்கம் தான். ஆகையினாலே எங்க மாமா மக்கு மாமா அவரோட கொஞ்சம் சோகாட்ட ஆடுகிற அப்படின்னாப்பா. ஆடல் கலையிலே நிறைய இருக்கிறது, பரதநாட்டியம் இருக்கிறது, கச்சேரி இருக்கிறது, இதையெல்லாம் செய்யறது அப்படின்னு பார்த்தா ஏ தர்மா உனக்கு ஒரு பட்டம் கொடுத்திருக்கிறான். என்ன பட்டம்? என்ன பட்டம்? என்ன பட்டம்? என்ன பட்டம்? அஜாத சத்துரு. அஜாத சத்துரு நாளைக்கு கேட்ப. அஜாத சத்துருன்னு ஒரு பட்டம். அது எதுக்கு கொடுத்தான்? எதுக்கு கொடுத்தான்? போரிலே பின்வாங்காம எதிலையும் துணிந்து சண்டை செய்யக்கூடிய மா வீரன் என்கின்ற பட்டம் அஜாத சத்துரு என்கின்ற பட்டம்.
அந்த பட்டத்தை கொடுத்தது இப்பதான் தெரிகிறது இந்த மட்டம் அப்படின்னு தெரிகிறது இல்லையா? கொடுக்கிறது குளத்தூர் மல்லிகா, குளத்தூர் தனமனம் பொருந்தக்கூடிய அப்படி மல்லிகா அம்மா அவர்கள், மல்லிகா ஆட்சி அவர்கள், மல்லிகா அத்தை அவர்கள், மல்லிகா அக்கா எல்லாம் ஒண்ணுதானே. அப்படி மல்லிகா அம்மா அவர்கள் ஆலயம் தொழுவதை சாலம் நன்றி என்று சொல்லி மல்லிகா அம்மா அவர்கள் ரூபாய் 101 அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். 50 ரூபாய் நான் போட்டுக்கிறேன். தனமனம் பொருந்தக்கூடிய